இதில் வந்து டச் டிஸ்பிளே ஒர்க் ஆகலை. இப்போ இந்த டச் டிஸ்பிளே எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். இது நம்ம சேஞ்ச் பண்ண போகிற டிஸ்பிளே டைமண்ட் குவாலிட்டி, இது ஒரிஜினல் குவாலிட்டி. ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஹாட் ஃப்ளேயரை வச்சு நம்ம இந்த டிஸ்பிளே கழட்ட போகிறோம். டிஸ்பிளே கழட்டி அந்த புது டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த க்ளூவெல்லாம் விட்டுருக்கோம். நம்ம இப்போ வந்து இந்த டிஸ்பிளே வந்து கழட்ட போகிறோம். அப்படியே லைட்டாக இந்த டூலை வச்சு யூஸ் பண்ணிட்டு கழட்டிட்டு அதுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள பேக் டோரை வந்து கழட்டணும். ஏன்னா பேக் டோரை கழட்டினா தான் நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து டேமேஜ் ஆகாமல் வரும். ஸோ பேக் டோரை கரெக்டான டூலை வச்சு நீங்கள் கழட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகும். இல்லாட்டி போர்டில் இல்லாட்டி பேட்ரி ஏதாவது அடியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பின்னாடி பேக் டோரை ஓப்பன் பண்ணுங்கள். இதான் பேக் டோரை ஓப்பன் பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிடுங்க. பேட்டரியோட டிஸ்பிளேயோட ஸ்லிப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்போ டிஸ்பிளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழட்ட போகிறோம். இப்போ டிஸ்பிளே கழட்டிட்டோம். இப்போ நம்ம பழைய க்ளூவெல்லாம் இருக்கும்ல, அந்த க்ளூவெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன்னா புது டிஸ்பிளே ஓட்டும்போது அந்த க்ளூ இருந்துச்சுன்னா டிஸ்பிளே சரியாக ஒட்டாது. ஸோ இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வச்சுட்டு டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிவிட்டு பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ செல் ஆன் பண்ணுங்கள். செல் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து டச்சு எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளூ போட்டு நம்ம வந்து டிஸ்பிளே அசம்பிள் பண்ணிடலாம். டச் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஏன்னா டிஸ்பிளே ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுறது பெஸ்ட்டு. ஏன்னா திரும்ப ஒர்க் ஆகலாட்டி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒட்டிட்டு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அப்புறம் க்ளூ வந்து அப்ளை பண்ணுங்கள். க்ளூ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் டிஸ்பிளே வந்து தூக்கிட்டு இழுக்காமல் கீழே திரும்ப இழுக்காமல் இருக்கும். இப்போ க்ளூ ஃபுல்லாக சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ டிஸ்பிளே தூக்கி நம்ம உள்ள வைக்கணும். டிஸ்பிளே வைக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து ஒரு ப்ளூ கலர் ஷீட் இருக்கும். அந்த ஷீட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளே அசம்பிள் பண்ணுங்கள். இப்போ டிஸ்பிளே ஒட்டினதுக்கப்புறம் ரப்பர் பேண்டு போடுங்க. நிறைய பேர் கிளிப்பு வைப்பீங்க. கிளிப்பு வச்சிங்கன்னா டிஸ்பிளே வந்து அடியாகும், இல்லை டச்சு ஒர்க் ஆகாமல் போயிடும். இப்போ அரை மணி நேரம் கழிச்சு நம்ம இந்த டிஸ்பிளே ரப்பரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இந்த டிஸ்பிளே நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த க்ளூ வந்து காயறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். இப்போ ஆன் பண்ணியாச்சு. டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு. டச் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.